தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் மற்றும் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம். பூதநாத சதானந்தா சர்வபூத தயாபரா ரட்ச மகாபாபு சாஸ்திரிய துபியம் நமோ நமக. ஆன்மீக அன்பர்களே, அங்கும் இங்கும் எங்கும் செல்லாது ஒவ்வொருவரும் தொலைக்காட்சி பெட்டிக்கு முன் அமர்ந்து சரங்குத்தியில் வந்தடைந்த ஹரிகர சுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியினுடைய அந்த பொன்னாபரண பெட்டியினுடைய பிரத்யேக காட்சிகளை நமக்காக தந்தை தொலைக்காட்சி நேரடியாக உள்ளதை உள்ளபடியே சன்னிதானத்திலிருந்து நமக்காக வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த பெட்டிக்குள் தான் இளம் வயதில் பம்பையின் பாலனாக பந்தளத்து வேந்தலாக நம்முடைய ராஜகுமாரனாக ராஜசேகர மன்னனின் குழந்தையாக இருந்தபோது அணிவிக்கப்பட்ட அணிகலன்கள், யானையினுடைய முகப்பு, சங்கு, 2 வாள்கள் என்று எல்லாம் இந்த பொன்னாபரண பெட்டியில் இருக்கிறது. சரங்குத்தியிலிருந்து இன்னும் ஒரு அரை மணி நேரத்திற்குள் சன்னிதானத்திற்குள் நம்முடைய அகில பாரத ஐயப்ப சேவா சங்கத்தினுடைய அன்பர்கள், பந்தல மகாராஜா குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் எப்படி திருவண்ணாமலையில் தீபத்தை ஏற்றுவதற்கு எல்லோரும் சிவனுடைய அருளை பெற்றவர்கள் இருந்தாலும் பர்வத ராஜகுமார குலத்தவர்கள்தான் மலை மீது ஏறி கொப்பரையை வைத்து தீபத்தை ஏற்ற முடியுமோ, அதுபோல இந்த பந்தல மரபிலே வந்தவர்கள் மட்டும்தான் இருமுடி இல்லாமல் 18 படிகளை ஏற முடியும். இனி உலகத்தில் ராமசாமியோ குப்புசாமியோ மணிகண்டனோ ஜனாதிபதியோ பிரதமராக இருந்தாலும் ஐயப்பனை காண 18 படி ஏற வேண்டும் என்றால் இருமுடி எடுத்து வர வேண்டும் என்று சத்தியத்தை தர்மத்தை நிலைநாட்டிய ஒரே வழிபாடு ஐயப்ப வழிபாடு. ஆன்மீக அன்பர்களே, சரங்குத்தியிலே அங்கே பொன்னாபரண பெட்டிக்கும் அதை எடுத்து வந்தவர்களுக்கும் சரங்குத்தியிலிருந்து எல்லோரும் அந்த மலர் மாலையை, மாணிக்க மாலையை, எண்ணங்களின் வண்ண மாலைகளை போட்டு ஐயப்பனுடைய அருளை பரிபூரணமாக கடாட்சமாக கிடைப்பதற்கான பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். நாம் இப்பொழுது அந்த பந்தல ராஜகுமாரனுடைய குழந்தையாக மணிகண்டன் எப்படி தோன்றினார் என்கின்ற இடத்திலிருந்து கதையை தொடங்குகின்றோம். கதை கேட்பதில் தமிழர்களுக்கு அலாதி பிரியம் என்றாலும் கூட ஐயப்பனுடைய கதை, அதுவும் மகர சங்கராந்தி தினமான இன்றைய தினம் என்பதற்கு கேட்பதற்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும். தந்தியை பொறுத்தவரை விளையாட்டா, வேடிக்கையா, ஆன்மீகமா, அரசியலா, எதாக இருந்தாலும் உள்ளதை உள்ளபடி தரக்கூடிய உங்கள் தந்தியின் வழியாக ஒவ்வொரு நிகழ்வையும் நாங்கள் வழங்குவதில் பெருமிதம் கொள்கின்றோம். குறிப்பாக இந்த நேரத்திலே நம்முடைய கண்டுந்தாது பணியாற்றக்கூடிய ஆன்லைன் எடிட்டருக்கும், சிம்மி ஜிப்பிக்கும், கேமரா கண்களோடு சுற்றி திரியக்கூடிய நம்முடைய கேமராமேன்களுக்கும், ப்ரொடக்ஷன் டீமுக்கும் நம்ம நன்றி சொல்லணும். ஏன்னா 2 நாளாக ஸ்பெஷல் செட்டு, ஃபீடு வாங்கிறது, லைவ் பண்ணுறது, எக்கச்சக்கமாக எங்கள் தொழில்நுட்ப கலைஞர்களுடைய அயராத உழைப்பு உலகத்தமிழர்கள் சார்பாக, ஐயப்ப பக்தர்கள் சார்பாக அவர்களுக்கு நன்றி சொல்லுவோம். இப்பொழுது நாம் மீண்டும் பந்தல அரண்மனைக்குள் உள்ளே செல்ல போகின்றோம். இப்பொழுது நாம் சுவாமியினுடைய கருவறையை பார்த்து கொண்டிருக்கின்றோமே. இந்த பொன்னாபரண பெட்டி சரங்குத்தியில் இருக்கிறது. இந்த பெட்டி ஏன் வந்தது, ஏன் ஜோதி சொரூபம் ஐயப்பன் என்பதற்கான வரலாறு. வேட்டையாட போனார். பம்பா நதிக்கரையில் ஒரு குழந்தையினுடைய அழுகுரல் போய் பார்க்கின்றார். ஒரு இறைவனுடைய அம்சத்தை அப்படியே பொறிக்கப்பட்ட ஒரு குழந்தையினுடைய முகம், மணி மாலைகளோடு அந்த குழந்தை இருக்கிறது. குழந்தையை எடுக்கின்றார். அழுகுரல் கண்ணீரை துடைத்து தன் மார்போடு அணைக்கப் போகின்றார். முப்புரி நுடையோடும் முப்புரி நூலோடும் தாளம்பு குடையோடும் ஒரு வயதில் பெரியவர், மன்னா ராஜசேகர மன்னா, இனி உன்னுடைய மனக்குறைக்கு மருந்து கிடைத்து விட்டது. மணிகண்டன் உனக்கு கிடைத்து விட்டான். மணி மாலைகளோடு அவன் இருப்பதால் அவனுக்கு மணிகண்டன் என்று பெயர் சூட்டு. இவனே உன்னுடைய மகனாக பாவி, மகனாக வளர் என்று சொன்னார். நன்றி சொல்வதற்கு கைகூப்பி மணி மாணிக்கைகளோடு அப்படி எடுத்து குழந்தையை அணைத்து கைகூப்பி வணங்கின்ற போது முப்பரி நுடூர் தாளம்பு குடையோடு இருந்த பெரியவர் காணவில்லை. எங்கு சென்றார் என்று. இது இறைவனுடைய விளையாட்டு. ஹரியும் ஹரனும் சேர்ந்து ஹரிகர புத்திரனாய் மன்னன் ராஜசேகர மன்னனுடைய பந்தல குமாரனாக கிடைத்து விட்டார் என்கின்ற செய்தி காட்டு தீயாக பரவியது. அந்த தீ எங்கே போனது, என்ன நடந்தது என்பதை பார்க்க இருக்கிறோம். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் மற்றும் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம்.